எந்த மாநிலத்தையும் இல்லாத அளவிற்கு 11 மருத்துவக் கல்லூரியை வழங்கிய அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுக்கின்றார்கள். சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர் திமுக கழகம். இப்போ ஒரு கம்பெனி போய் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய இன்ஜினியராக இப்போ மாதம் நான் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறேன்னா அது ஐயா போட்ட அந்த ஆல் பாஸும் அம்மா கொடுத்த லேப்டாப்பும் தான் காரணம். கஜா புயலின் போது கூட எண்ணற்ற விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட மானியங்களாக பல தொகை லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக வழங்கியிருக்கிறார்கள். எங்கே சென்றாலும் திமுகவிற்கு ஓட்டு போடக்கூடாது, மீண்டும் எடப்பாடியார் வேண்டும் எடப்பாடியார் என்ற கோஷம் தான் எல்லா இடத்துலையும் ஒழிச்சிட்டு இருக்கு. நீங்க ஏதாவது மக்களுக்காக நீங்க உண்மையான மனசோட பண்றீங்கன்னா, ஒரு நேர்மையான ஒரு நோக்கத்தோட நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க ஆட்சி பொறுப்பு வந்த நாள்ல இருந்து நீங்க பண்ணிருக்கணும். உதயநிதிக்கா இருக்கட்டும், இந்த இவங்களுக்கு எல்லாமே சும்மா அவங்களே ஒரு பட்டம் கொடுத்துக்கிறாங்க. அதாவது வேலையில்லா பட்டாதாரி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்ல முடியும். யார் என்ன நினைத்தாலும் அவர் முதல்வராவரை யாராலும் தடுக்க முடியாது. விருப்ப மனு கொடுத்துருக்கேன். ஐயா எடப்பாடியார் அவருக்கு பேர்லையும் ஒன்று கொடுத்துருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு 2 தொகுதியை தேர்ந்தெடுத்து நான் கொடுத்துருக்கேன். ஐயாவோட ஆசையோட அந்த தொகுதியில் நான் வெற்றி பெறணுன்றத ஆசைப்படுறேன். அவரோட ஆசைப்படி எனக்கு கிடைச்சதுன்னா கூட சந்தோஷம். என்னோட விருப்பத்தை கொடுத்துருக்கேன். அவர் அவர் அப்ரூவ் பண்ணாருன்னா சூப்பர். வெற்றி வாய்ப்புகள் அருமையாக இருக்கு. அண்ணனுடைய பேச்சுகள் நீங்க எல்லாரும் கேட்டதுல எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம். கண்டிப்பாக ஒரு அருமையான வெற்றி வாய்ப்பு மட்டும் இல்லை, வெற்றி உறுதினே சொல்வேன். எந்த தொகுதி அப்படிங்கிறது அது அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் கையில இருக்கு. சரியான முடிவை அவர் எடுப்பாரு. எந்த தொகுதி நான் கொடுத்திருந்தாலும் ஃபைனலா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் சரியா இருக்கும். நாங்கள் சேலம் புறநகர் மாவட்டம் மாண்புமிகு புரட்சி தமிழர் அவர்களுடைய சொந்த மாவட்டத்திலிருந்து மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேட்புமனுவை தாக்கல் செய்ய இங்கே வருகை புரிந்திருக்கின்றோம். மக்களினுடைய ஆதரவலை தமிழகம் முழுக்க மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்காக ஒளி வீசுகின்றது. எங்களுடைய பொதுக்குழுவில் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி 200 தொகுதி நாங்கள் வெல்லுவோம். அதில் எங்களுடைய கோவையை 10 தொகுதி 11 தொகுதி 11 நாங்கள் வெற்றி பெறுவோம். ஹாட்ரிக் அடிச்சுட்டு இப்போ அடுத்த முறையும் நாங்கள் 4வது முறையாக 11க்கு 11 கண்டிப்பாக எங்களுடைய மாவட்ட மண்டல இன்சார்ஜ் எஸ்பி வேலுமணி அவர்கள் 11க்கு 11 அடிப்பார். அதில் எந்தவித சந்தேகம் வேண்டாம். எடப்பாடியார் அவர்கள் சுற்றுப்பயணம் வந்ததுக்கப்புறம் 4வது குடிநீர் திட்டம் எல்லாமே நல்ல முறையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக மக்கள் ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க. அதன் மூலிமா நம்ம வெற்றி பயணம் நம்மளுக்கு நல்ல முறையில் இருக்குது. இன்றைக்கு ராமநாதபுரத்தில் 4 தொகுதிகள், 1 திருவாடனை, 1 ராமநாதபுரம், முதுகுளத்தூர், தனி தொகுதி பரமக்குடி. இந்த 3 தொகுதிகளிலும் பொதுச் செயலாளர் போட்டி போட வேண்டும் என்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அத்தனை நிர்வாகிகளும் 100க்கு மேற்பட்ட விண்ணப்பங்களை இன்றைக்கு நாங்கள் அளித்து வருகிறோம். அதுபோக இன்றைக்கு பொய்யான வாக்குறுதி கொடுத்து விடிய அந்த திமுக அரசு அதை அகற்ற வேண்டும் என்பதற்காக மக்கள் முடிவெடுத்த காரணத்தினால் எங்கிட்டு பார்த்தாலும் ஒரு எழுச்சியோடு இன்றைக்கி மீண்டும் 4.5 ஆண்டு காலம் தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியை, அம்மாவுடைய ஆட்சியை, அண்ணன் சிறப்பான ஆட்சி இருந்த மீண்டும் அவர் தமிழகத்திலே மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இன்றைக்கு மக்கள் எல்லாம் முடிவெடுத்திருக்கின்றார்கள். கோபிச்செட்டிப்பாளையத்தில் 30ஆம் தேதி சென்ற மாதம் பொதுச் செயலாளர்கள் கலந்து கொண்டு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார்கள். அது பொதுக்கூட்டம் அல்ல, ஒரு மாநாடு போல நடத்தி காட்டினோம். கோபிச்செட்டிப்பாளையம் என்றுமே அதிமுகவின் எஃகு கோட்டை, அதை எவராலும் தவிர்க்க முடியாது. ஆதலால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கு மட்டுமே உள்ளது. தனி மனிதனுக்கு என்றுமே செல்வாக்கு கிடையாது, அதிமுகவுக்கு மட்டுமே செல்வாக்குண்டு. பரமக்குடி அஇஅதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டை. ஏதோ ஒரு தடவை கால சூழ்நிலையால் இழந்து விட்டோம். இனி உயிருள்ள வரை அந்த தொகுதியை இழக்கப் போவதில்லை, விடப்போவதும் இல்லை. இதே தெய்வங்கள் ஆசியுடன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் கழகம் ஒன்று கூடி கழக வேட்பாளரை அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று அனைத்து தொண்டர்கள் முன்னிலையிலும் நாம் வணங்குகின்ற கழக கோயில் முன் சத்தியம் செய்து சொல்கிறோம். இந்த தடவை நிச்சயமாக பரமக்குடி தொகுதியை கழகம் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் உயிரை கொடுத்து வேலை செய்து வெற்றி பெற செய்வோம். அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் ஆவார் என்பது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு இந்த திமுகவிற்கான மிகப்பெரிய மாற்று சக்தியாக
அது மட்டுமில்லாமல் தீய சக்தியை ஒழிக்கக்கூடிய புரட்சி தமிழராக இன்றைக்கு உருவாகி 2026 மீண்டும் அவர் தந்த அம்மாவின் ஆட்சி பொற்கால ஆட்சியை தர இருக்கின்றார். ஸோ அதற்காக 234 பேர் அனைத்து பொது தொகுதிகளிலையும் அண்ணனின் பேரில் நேரடியாக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக 12 மண்டலங்கள் 82 மாவட்டங்களிலிருந்து நேரடியாக அண்ணன் போட்டியிட வேண்டும், அனைத்து தொகுதியிலும் அண்ணன் போட்டியிட வேண்டும், எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான் என்பதற்காக இந்த மிகப்பெரிய ஒரு முயற்சியை நாங்கள் எல்லாரும் எடுத்திருக்கோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் அடிமட்ட ஒரு தொண்டனும் கூட உரிய பதவிக்கு உயர்ந்த இடத்திற்கு வர முடியும் என்ற ஒரு அடித்தளம் இருக்கக்கூடிய காரணத்தினால் சாதாரண கிளைக்கழக செயலாளர் முதல் உரிய பெரிய மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் எழுச்சியோடு இங்கே நம்முடைய தலைமை கழகத்தில் இப்பொழுது குவிந்த வண்ணம் வந்து விருப்ப மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். அதே வண்ணம் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய விருப்ப மனுக்களை கொடுத்திருக்கின்றோம். நிச்சயம் தமிழ்நாட்டில் அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்கள் அம்மாவின் அரசு எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் நிச்சயமாக அமையும் அமையும் அமையும். ஸ்ரீரங்கம் தொகுதி வந்து ஒரு ஸ்டார் தொகுதி, ஜெயலலிதா என்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. இந்த தொகுதி உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்க நம்புறீங்களா? அப்படி கிடைக்கும் போது அது எப்படி நீங்க? கடவுளோட ஆசீர்வாதம் தான், எதுவுமே கடவுளோட ஆசீர்வாதம், ஐயாவோட ஆசீர்வாதம், புரட்சி தலைவி அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஆசீர்வாதமும் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கொடுத்தாங்கன்னா மக்களுக்காக உழைக்கிறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன். அது கண்டிப்பாக மக்களுக்காக நான் உழைச்சி என்னென்ன வந்து நான் வந்து நல்ல விஷயங்கள் செய்யணுமோ செய்வேன். நான் வந்து 2012 கோடம்பாக்கம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அப்போ லேப்டாப்பே எங்களுக்கு தான். நாங்கள் லேப்டாப் வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் காலேஜ் படித்தேன். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். காலேஜ் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் கோர்ஸ் வந்து அதில் தான் பண்ணணும். ஸோ அதில் யூட்டிலைஸ் பண்ணி அதை கரெக்டாக பண்ணி அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து என்னால் குடும்ப சூழ்நிலையினால் வந்து என்னால் படிக்க ஒழுங்காக முடியல. அப்புறம் கொஞ்சம் இது இருந்தது. ஐயா கரெக்டாக அந்த கொரோனா வந்தது. கொரோனாவில் எங்களுக்கு ஆல் பாஸ் போட்டு அந்த வாய்ப்பை நான் கரெக்டாக பயன்படுத்தி அந்த லேப்டாப்பில் அடுத்து நான் ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்கு நிறையா அதில் இன்டர்வியூலாம் நிறையா லேர்ன் பண்ணி இப்போ ஒரு கம்பெனி போய் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய இன்ஜினியராக இப்போ மாதம் நான் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறேன்னா அது ஐயா போட்ட அந்த ஆல் பாஸும் அம்மா கொடுத்த லேப்டாப்பும் தான் காரணம். அவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். திமுக அந்த பணம் 1000 ரூபாய் பணம் கொடுத்ததெல்லாம் அவங்க 10,000 கூட கொடுக்கட்டும். மக்கள் இன்னைக்கு அந்த அளவுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. இந்த ஆட்சி எப்போதுடா போகும், நம்ம எப்போடா எடப்பாடி அண்ணன் ஆட்சி வரும், 4.5 ஆண்டு காலம் அந்த ஆட்சியினுடைய ஒரு நிலைமை இன்னும் மீண்டும் வர வேண்டும் என்று எடப்பாடியார் மீண்டும் வர வேண்டும் என்பது தான் இருக்காங்க. யார் என்ன நினைத்தாலும் அவர் முதல்வராவரை யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த விடியா அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், நல்லாட்சி என எடப்பாடியார் தந்த நல்லாட்சி மீண்டும் வர வேண்டும். இன்னைக்கு சாதாரண அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர் கூட இன்னைக்கு மருத்துவம் படிக்கிறதற்கு உள் ஒதுக்கீடு தந்த எடப்பாடியார் 7.5% ஒதுக்கீடு தந்த அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் வர வேண்டும் என்று மாணவர்களாம் ஆசைப்படுகிறார்கள். அதுபோக தமிழகத்திலே எந்த மாநிலத்தையும் இல்லாத அளவிற்கு 11 மருத்துவக் கல்லூரியை வழங்கிய அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுக்கின்றார்கள். கூட்டணி என்பது வேறு, அதிமுக கொள்கை என்பது வேறு, பாஜகவின் கொள்கை என்பது வேறு. கூட்டணியில் இருப்பதனால் மக்கள் வந்து வாக்களிக்க மாட்டார்கள் என்ற இப்போ சிறுபான்மை மக்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் செய்தவர் திமுக கழகம். ஏனென்றால் நாங்கள் சிறுபான்மை மக்களை விடுதலை செய்வோம், சிறுபான்மை மக்களுக்கு பாடுபடுகிறோம் என்று கூறிக்கொண்டு சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு சலுகைகளோ எந்த ஒரு நன்மைகளோ சிறுபான்மை மக்களுடைய கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்ட மக்களுக்கு நான் முதலாக கையெழுத்திட்டு விடுதலை செய்வேன் என்று கூறினார்கள். அது இதுவரை செயல்படவில்லை. ஆகவே அவர்களுடைய துரோகத்திற்கு எதிராக இப்போ அனைத்து இஸ்லாமிய மக்களும் திமுக கழகத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் திமுக கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதை எங்களுடைய நோக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். தமிழக மக்கள் மிக தெளிவானவர்கள். தங்களுக்கான ஆட்சி எது வர வேண்டும் என்பதும் எடப்பாடியார் தான் சிறப்பான முதல்வராக இருந்தார் என்பதும் அவர் தான் நல்லாட்சி கொடுத்தார் என்பதும் இன்றைக்கி மக்கள் மத்தியில் பரவலான பேச்சு இருக்குது. எங்கே சென்றாலும் திமுகவிற்கு ஓட்டு போடக்கூடாது, மீண்டும் எடப்பாடியார் வேண்டும் எடப்பாடியார் என்ற கோஷம் தான் எல்லா இடத்துலையும் ஒழிச்சிட்ருக்கு. அதற்கான மாற்றங்கள் தான் இப்போ உங்களுக்கு காலத்தில் தெரியுது. பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் பட்டுக்கோட்டை தமிழகம் முழுவதும் சிறப்பாக செய்திருந்தார். பட்டுக்கோட்டைக்கும் கஜா புயலின் போது கூட எண்ணற்ற விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட மானியங்களாக பல தொகை லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக வழங்கியிருக்கிறார்கள்.
நிச்சயமாக பட்டுக்கோட்டை தொகுதி என்பது இன்னும் இப்போ இருக்கக்கூடிய திமுகவினுடைய அரசில் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலத்தில் ஒரு நிகழ்வு கூட சொல்லக்கூடிய அளவில் அங்கு எதுவும் நடைபெறவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்களுடைய காலங்களிலே வருகிற காலங்களில் சிறப்பான ஒரு மக்களுக்கான சட்டமன்ற உறுப்பினராக மக்களுக்கு எண்ணக்கூடிய வளர்ச்சியை நிச்சயமாக இந்த பட்டுக்கோட்டையில் நாங்கள் கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியோடு சொல்லிக்கொள்கிறேன். தாலிக்கு தங்கம் திட்டம் தமிழகத்தில் மீண்டும் வர வேண்டும் என்று தமிழ்நாடு மட்டும் மக்கள் நினைக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தம் இந்த விடியா அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், மீண்டும் தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு மக்கள்லாம் முடிவெடுத்திருக்கார்கள். அதில் ராமநாதபுரம் மாவட்டத்திலே 4 சட்டமன்ற தொகுதிகள், 4 சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்று மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாரின் பொற்பாதத்திலே சமைப்போம் என்று சொல்லி நாங்கள் அத்தனை நிர்வாகிகளும் சூளுரை எடுத்திருக்கோம் என்று திமுக வந்து பெண்களுக்கான நலத்திட்ட முன்னெடுத்து வைக்கிறீங்க. ஸோ அது வந்து மறுபடியும் இந்த தேர்தல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது மக்களுக்காக நீங்கள் உண்மையான மனசோட பண்ணுறீங்கன்னா, ஒரு நேர்மையான ஒரு நோக்கத்தோட நீங்கள் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஆட்சி பொறுப்பு வந்த நாள்லேருந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். 4 ஆண்டு காலம் வந்து மக்களுக்கு போக வேண்டிய பணம் எல்லாமே வந்து கணக்கில்லாமல் போயிருக்கு. இப்போ கடைசி ஒரு 4 மாதம் 6 மாதத்தில் மறுபடியும் மக்கள் ஞாபகம் எடுத்துக்கிறாங்கன்னா, அதில் அது எவ்வளோ நேர்மையற்ற விஷயம் அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ உதயநிதிக்கு புதுசாக ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க, இளம் பெரியார். அவங்க வெறும் பட்டம் மட்டும் தான் கொடுக்குறாங்க. உதயநிதிக்கா இருக்கட்டும், இந்த இவங்களுக்கு எல்லாமே சும்மா அவங்களே ஒரு பட்டம் கொடுத்துக்கிறாங்க. அதாவது வேலையில்லா பட்டாதாரி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்ல முடியும். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.